என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைத்தியர் அறையை விட்டு வெளியே சென்றதும், ஐயோ அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் என்று கூறி தூரிகையும் அவர் பின்னால் சென்றாள். சில நிமிடங்களிலேயே அவள் திரும்பி வந்து விட்டாள். ஒரு அரை மணி நேரம் கழித்து சார் பதிவாளர் வீட்டிற்கு வந்து சிற்பி தூரிகையின் திருமணத்தை பதிவு செய்தார். சிற்பியின் கையெழுத்துக்கு பதிலாக அவன் கையை பிடித்து கை நாட்டு வைத்தார் அவனது அப்பா. இரவு 8 மணி வரை சிற்பியின் அப்பா, அம்மா, அக்கா, கணவர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் சிற்பியோடு அவனது அறையில் அமர்ந்து அரட்டை அடித்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அவனோ தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை யாரிடமும் காட்டிக் கொள்ளாமல் எப்போதும் போல் விழிகளை அசைக்காமல் படுத்திருந்தான். அவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. சரியாக 8 மணி ஆன போது வேலைக்கார அம்மா சிற்பிக்கு கொடுக்க வேண்டிய உணவை எடுத்து வர, இன்னைக்கு என்னுடைய மகனுக்கு நானே ஊட்டி விடுறேன் என்று கூறி தட்டை வாங்கி கொண்டார் அம்மா. சிற்பியின் அப்பா அவனை மெதுவாக தூக்கி படுக்கையில் சாய்த்து அமர்த்த, தட்டில் அரைத்து வைத்திருக்கும் உணவை சிறு கரண்டியால் அவனுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தார் சிற்பியின் அம்மா. ஊட்டிய உணவு தானாக தொண்டை குழிக்குள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த தூரிகை, சுத்தம் சாப்பாட கூட ஆட்டிதான் கொடுக்கணுமா, வாயும் அசையாது காதும் கேட்காது என்று முணுமுணுப்பதை பார்த்தபடியே அமர்ந்திருந்த சிற்பிக்கு அவள் உதட்டின் அசைவில் இருந்து அவள் என்ன முணுமுணுக்கிறாள் என்பது புரிந்தது. கண்ணை திறந்து வச்சிருக்கான், ஆனா கண்ணும் தெரியாது என்று அவள் கூறும்போது சிற்பி சிரிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. உணவை ஊட்டிவிட்ட பிறகு, இங்க பாரு, இன்னைக்கு நானே என்னுடைய மகனுக்கு தைலம் போட்டு விடுறேன், எப்படி போடுறேன்னு நல்லா கண்ணை திறந்து பார்த்து வச்சுக்க, அதே மாதிரி தினமும் போட்டு விடணும் என்று கூறினார். ஓகே மேம் என்றாள் தூரிகை. நீ என்ன மேம்னே கூப்பிடு, அத வைஷ்ணவி கிட்ட சொல்ல மறந்துட்டேன். மைதிலி, 9 மணிக்கு தான் தைலம் போடணும், இப்ப டைம் 8:30 தான் ஆகுது. அப்பா கூற, அதனால என்ன, 9 மணி வரைக்கும் இங்க இருந்து தைலத்தை போட்டு விட்டுட்டு நம்ம இங்க இருந்து போலாம். அம்மா கூற, அனைவரும் 9 மணி வரை அங்கேயே அமர்ந்திருந்தனர். 9 மணி ஆனதும் சிற்பிக்கு தைலம் போட்டுவிட அவன் அம்மா தயாரானார். தைலம் இருக்கும் பாட்டிலை வாங்கி திறந்து தைலத்தை அவர் கையில் ஊற்ற அது தரையில் கொட்டியது. இதே மாதிரி நீ தரையில கொட்டக்கூடாது என்றவர் வேலைக்கார அம்மாவை அழைத்து தரையை சுத்தம் செய்ய சொன்னார். நீ தைலத்தை கீழே கொட்டுனா நீ தான் சுத்தம் பண்ணணும், 2 கோடி வாங்கி இருக்கல. தைலத்தை அவன் உடலில் ஊற்றி வைத்தியர் சொல்லிக் கொடுத்தது போன்று நன்றாக தேய்த்து விட்டபடியே கூறினார். ஒரு 4-5 முறை அவர் அழுத்தி தேய்க்கும் போது உருக்கு போன்ற அவன் உடலில் கை சருகிவிட பொத்தென்று அவன் மீது விழுந்து விட்டார். ஒவ்வொரு முறையும் அதை கண்டு விழிகளை இறுக மூடிக்கொண்ட தூரிகை ஒரு முறை சட்டென்று விழிகளை அகல விரித்தாள். ஐயையோ, இப்படி எனக்கும் சருகுமா? அவள் விழிகள் அகல விரிவதையும் அவள் முணுமுணுப்பதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது சிற்பியின் விழிகள். தைலம் போட்டு முடித்ததும், இங்க பாரு, கதவை எல்லாம் தாழ் போட வேண்டாம், எப்ப வேணும்னாலும் நாங்க ரூமுக்கு வருவோம், சும்மா கதவை சாத்தினா மட்டும் போதும் என்று சிற்பியின் அம்மா கூற அனைவரும் எழுந்து சென்றனர். ஆனால் ஹரி வேண்டுமென்றே அவனது செல்போனை மேஜை மீது வைத்து விட்டு சென்றான். அனைவரும் சென்றதும் தூரிகை கதவை சாத்தி விட்டு வந்து ஒரு இருக்கையை இழுத்து சிற்பியின் அருகில் போட்டு அமர்ந்தாள். எல்லாரும் போயிட்டாங்க, இனி நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலாமா? அவன் நெற்றியில் அவள் கல்லால் அடித்ததால் ஏற்பட்ட காயத்தின் வடுவை மெதுவாக வருடியபடியே கேட்டாள். வைத்தியர்கிட்ட நான் கேட்டேன், உனக்கு காது கேக்குமா கண்ணு தெரியுமான்னு. அவர் சொன்னாரு, அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகுமா. அப்படின்னா உனக்கு நான் பேசுற எதுவும் கேட்காது, இதுதான் எனக்கு தேவை. இப்பதான் உன்கிட்ட பேச வேண்டியது எல்லாம் பேச முடியும். நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்டுடுச்சுன்னா நீ குணமானதுக்கு அப்புறமா என்ன வச்சு வாங்கிட மாட்ட. அப்போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. சிற்பியின் விழிகளும் தூரிகையின் விழிகளும் கதவை நோக்கி நகர்ந்தது. யாருங்க அது? கதவு திறந்துதான் இருக்கு. தூரிகை குரல் கொடுக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஹரி. சாரி தூரிகை, என்னுடைய செல்போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் என்று கூறி மேஜையின் அருகில் வந்தவன் செல்லை எடுத்துக்கொண்டு நேராக தூரிகையின் அருகில் வந்தான். தூரிகை, உன்னுடைய மனநிலை என்னன்னு எனக்கு புரியும், அத மத்தவங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றான். என்னுடைய மனநிலையா?
புரியாமல் அவள் கேட்க, அதுதான்மா, கல்யாணமானா ஒரு பொண்ணு முதல் நாள் இரவு எதிர்பார்க்கறதுதான் சொன்னேன், பச்சையாக அவன் கூற, என்றவள் முகத்தை சுளித்தபடியே தலையை திருப்பிக் கொண்டாள். இதுல என்ன தப்பு இருக்கு தூரிகை? எங்க பாரு, நீ என்ன அந்நியமா எல்லாம் நினைக்க வேண்டாம். என்னுடைய நம்பரை இந்த பேப்பர்ல எழுதியிருக்கேன். எப்போ என்னுடைய உதவி உனக்கு தேவைப்பட்டாலும் நீ தயங்காம கூப்பிடலாம். தன் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த காகிதத்தை எடுத்து தூரிகையின் கையில் திணித்தான். அவள் அதை அப்படியே சுருட்டி அவன் முகத்தில் வீசி எறிந்தாள். என்ன தூரிகை, இதோ படுத்து கிடக்குறானே, இவனுக்கு பயந்து இப்படி பண்றியா? இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. நான் இங்க பேசுற எதுவும் அவன் காதுல விழ போறதில்ல. நீ என்ன பேசினாலும் அதுவும் விழ போறதில்ல. நாம 2 பேரும் இங்க என்ன பண்ணாலும் அது எதுவுமே அவனுக்கு தெரிய போறதில்ல. ஆனா அவன் முன்னாடி வச்செல்லாம் வேண்டாம், ஊரும் பக்கத்துல தானே இருக்கு, அங்க போயிடலாம். கோபமாக அவனை பார்த்தவள், பிளீஸ் வெளியே போ, ஏதாவது சொல்லிட போறேன். என்னடி பெரிய பத்தினி வேஷம் போடுற? 2 கோடிக்கு ஆசைப்பட்டு தானே ஜடம் மாதிரி கிடக்குற இவரை கட்டிக்கிட்ட? ஆமா, ஜடம் மாதிரி கிடக்குற இவரை தான் கட்டிக்கிட்டேன். உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாய விரிக்கிறதுக்காக காசை வாங்கல. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, போடா வெளிய. கோபமாக தூரிகை கூற, போறேன்டி, ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என்னுடைய உடம்போட சூட்டை தெரிஞ்சிட்டு தான் போவ என்று கூறிவிட்டு செல்ல, கோபமாக எழுந்து வந்து கதவை தாழிட்டவள், இவன் இனியும் திரும்பி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு வில்லன். எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சத்தமாக பேசியபடியே சிற்பியின் அருகில் வந்து அமர்ந்தவள், சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி நாய்ங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும். இவனுங்களை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சா ஓடிட்டே தான் இருக்கணும், நின்னு திருப்பி அடிக்கதான் பாக்கணும். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சாரி, நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையா, அதனால உங்ககிட்ட அடி வாங்கின என்னுடைய அக்கா துஷாராவே உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த மரியாதையை நானும் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஏதோ பேருக்கே ஆனாலும் நான் இப்போ உங்க மனைவியாச்சே, வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்தே கூப்பிடுறேன். 2 கோடி கொடுத்து எங்க கடனை அடைச்சதுக்காவது நான் மரியாதை கொடுக்கணும்ல. சரி நான் விஷயத்துக்கு வரேன். நான் தூரிகை, நீங்க என்ன மறந்திருக்க வாய்ப்பே இல்ல. தினமும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது கண்டிப்பா இந்த வடு என்ன நினைவுபடுத்திட்டே தான் இருந்திருக்கும். அதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு பந்தம் இருக்கு, இன்ஸ்டா பந்தம். அதுதாங்க அஞ்சலி பரதநாட்டியத்தை நான் விமர்சனம் பண்ணதால எனக்கு ரிப்ளை கொடுத்தீங்களே, அந்த தூரிகை நானே தான். இப்பதான் அஞ்சலிக்கும் உங்களுக்கும் என்ன பந்தோன்னே புரியுது. அந்த அஞ்சலிய தான் நீங்க காதலிச்சிருக்கீங்க, அவளைதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டிருக்கீங்க. காதலிய குத்தம் சொன்னா காதலனுக்கு கோபம் வரதான் செய்யும். அதுக்காக கண்ணில்லாத கபோதி மாதிரி என்னுடைய நடனம் கேவலமா இருக்குன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க கமெண்ட்டுக்கு நான் சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கேன். அத நீங்க பார்த்தும் எனக்கு பதில் தரவே இல்லை. எப்படி தர முடியும்? அப்படியே வாயடிச்சு போயிருப்பீங்களே. நானும் இவ்வளவு அழகான உங்களை ஏன் கடவுள் வீல் சேர்ல உட்கார வச்சுட்டான்னு யோசிச்சேன். அது இப்பதானே புரியுது. கண் இருந்தும் குருடன் மாதிரி ஏன் நாட்டையும் கேவலமா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கல்ல, அதுதான் குருடனாக்கி நொண்டியாக்கி செவிடாக்கி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டாரு கடவுள். என்ன ஆட்டம் போட்ட நீ. சாரி. நீங்க இப்போ எனக்கு ஆட்டம் போடணும்னு தோணுது. பாட்டை போட்டு ஒரு குத்தாட்டம் போடவா என்றவள் செல்லை எடுத்து யாரா அந்த பையன் பாட்டை போட்டு ஆட்டம் போட ஆரம்பித்தாள். எழுந்து சென்று ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட சிற்பியின் மனம் துடித்தது. அவன் கையை அசைத்தும் பார்த்தான். லேசாக அசைகிறது, ஆனால் உயர்த்த முடியவில்லை. ஆட்டம் முடிந்து அவன் அருகில் வந்து அமர்ந்தவள், இது பத்தல, இன்னும் ஒரு ஆட்டம் போடணும் போல இருக்கு. ஒரு பாட்டு இருக்கே, நானே அது நானே என்று பாடியவள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தாள். உன் தலையை உடைத்ததும் நானே, உன் கூட இன்ஸ்டாவில் சண்டை போட்டதும் நானே, உன்னை கட்டிக்கிட்டதும் நானே, இனி உன்னை என் இஷ்டத்துக்கு பந்து மாதிரி தட்ட போவதும் நானே, நானே அது நானே என்று பாடி அவனை இன்னும் கடுப்பேற்றினாள். அவள் போட்ட ஆட்டத்தில் அவளுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. என்ன ஏசி வச்சிருக்க டப்பா ஏசி என்றவள்
சேலை முந்தானையை எடுத்து வீசியபடியே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். இன்னைக்கு இவ்வளவு போதும், மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். ரொம்ப வேர்த்திடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அவள் எழுந்து கொள்ள கையை உயர்த்தி அவள் கையை எட்டி பிடித்தான் சிற்பி. நடுங்கி போனவள் அதிர்ச்சியோடு தலை திருப்பி பார்த்தாள். பற்களை கடித்தபடி அவளை பார்த்து கொண்டிருப்பவனின் வலக்கரம் மட்டும் அவள் கையை பிடித்திருக்கிறது. ஆனால் சில நொடிகளில் அது பலம் இழந்து கீழே விழுந்துவிட, இது என்ன மெடிக்கல் மிராக்களா? இந்த மிராக்களை தாலி கட்டும் போது நான் எதிர்பார்த்தேன்பா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல. உங்களுக்கு காது கேக்குதா? சேச்ச, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் இப்படி என் கையை பிடிச்சீங்க? ஐயோ, அப்ப காது கேக்குதா? என்னானாலும் சீக்கிரமா எனக்கு இந்த வீட்டுல இருந்து விடுதலை கிடைச்சிடும். நீங்க உங்க அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா லண்டன்லயே போய் செட்டில் ஆயிடுங்க. வைத்தியர் கொடுக்கிற சிகிச்சையில நீங்க குணமாகுறீங்களோ இல்லையோ, நான் கொடுக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு குணமாகும். சரி, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அறையிலிருந்து வெளியே சென்றவள் ஒரு 15 நிமிடத்தில் குளித்து விட்டு வந்து விட்டாள். அவள் வரும்போது விடிமூடி உறங்குகிறான் சிற்பி. ஓஹோ, தூக்கம் வரும்போது கண்ணு தானா மூடிக்குமா? நான் நினைச்சேன் கண்ணு எப்பவும் இப்படியே திறந்துதான் இருக்கும்னு. அது அவன் செவியில் விழுந்து விட்டதா என்ன? அவன் மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தான். மீண்டும் அவன் விழிகள் மூடிக்கொண்டது. ஐயோ, இந்த வேகத்துல உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னா நாளைக்கே எந்திரிச்சு என்னுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி அந்தரத்துல நிறுத்தி என்னடி பேசுறேன்னு சொல்லி கேப்பீங்க போல இருக்கே, சத்தமாக கூறியவள் விளக்கை அணைத்து விட்டு வந்து சோஃபா செட்டில் படுத்துக் கொண்டாள். சட்டென்று உறங்கியில் போனாள். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.